வணக்கம். நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் தொடர்ச்சியாக இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு 40 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்தே இந்த குழந்தைகள் பள்ளிக்கு வரணும், கல்வியை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராரு. அந்த உணவு சாப்பிட்றதுக்காகவாவது அவங்க பள்ளிக்கு வருவாங்க. அது மூலியமா அவங்க கல்வியை கற்றுக்குவாங்க. இந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த நாடாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. நாள் போக்கில் வர்ற அடுத்தடுத்த கட்சிகள் அந்த குழந்தைகளுக்கு பேகு கொடுக்குறதா இருக்கட்டும், நோட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், செருப்பு, ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா சொல்லப்போனால் அந்த ஊட்டச்சத்து வேணுங்கிறதுக்காக முட்டை திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. இது தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு அரசியலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். இதில் என்ன இப்போ ஒரு இதுனா, தாவேகா அரசு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வராரு. அதை தாவேகா அரசு விரிவாக்கம் பண்ணுது. ஒரு 8வது வரைக்கும் அவங்க கொண்டு வந்தது அந்த தொடக்க கல்வியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இது ஆரம்ப கல்விக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 8வது வரைக்கும் அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஆசிரியர் சங்கங்கள்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மாணவர்கள் பெருவாரியாக நம்ம பள்ளிக்கு ஈர்க்கும் வகையில் வாரத்தில் ஒரு முறையாவது அவங்களுக்கு பிரியாணி போடணும், சிக்கன் பிரியாணி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று அவர் அந்த கோரிக்கையை நம்ம முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகிறாங்க. முதலமைச்சர் அது பரிசீலனையில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்திராஜ் கலைக்கல்லூரியில் நடந்த ஒரு விழாவில் செய்தியாளர்கிட்ட ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன இந்த தகவல். இந்த ஒரு தகவலை எடுத்துக்கிட்டு மாணவர்களோட உடல் நலனில் அக்கறை இல்லாத தாவேகா அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. பிரியாணி போடுறதுனால அந்த குழந்தைகளோட உடல்நிலை ரொம்ப இதாகிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிரியாணி சாப்பிட்டா அது புரோட்டீன் இருக்கிறதா, சிக்கனில் புரோட்டீன் இருக்கிறதா, அதை வழங்குறதுனால மாணவர்களுக்கு அது ஊட்டச்சத்து தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். மக்களாகி நீங்கள் தாவேகா அரசு பள்ளிகளில் சிக்கன் பிரியாணி வாரத்தில் ஒரு முறை போடுறது சரியா தவறா அப்படின்னு மக்களாகி நீங்கள் சொல்லுங்கள். இதை நம்ம அடுத்தவன் சொல்லி விஷத்தை பரப்புறதுக்கு முன்னாடி மக்களாகி நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, நான் இது வரைக்கும் சிக்கன் பிரியாணி சாப்பிடாத ஊரில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சிக்கன் பிரியாணியில் எல்லா பக்கமும் போடுறது தான். அதில் எந்த குழந்தைகள் சாப்பிடாமல் இருக்குது? அப்படி குழந்தைகளுக்கு என்ன ஆயிடுது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது உண்மையாலுமே கேவலமாக இருக்குது. மக்களாகி நீங்கள் சொல்லுங்கள், தாவேகா அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர்றது சரியா தவறா? நீங்கள் சொல்லுங்கள்.